வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் போகாதீங்க. இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு பச்சடி, அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு ஃப்ரை, இதுதான் பார்க்க போகிறோம். பருப்பு பச்சடிக்கு முதல்ல பருப்பை நம்ம வேக வச்சுக்கணும். ஸோ அதை முதல்ல பார்த்துடலாம். நம்ம குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன். அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பல்லு பூண்டு, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுது. இப்போ தோரம் பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம தோரம் பருப்பை எண்ணெயில் பிரட்டியாச்சு. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுடுவோம். இன்னும் நல்லா ப்ரெஷர் அடங்கிடுது. பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ பருப்பு பச்சடிக்கு வறுத்துக்க வேண்டியதை பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அரிசி, 3 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்க போகிறோம். இந்த பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதனால் இப்போ வறுத்துக்கிற சாமானெல்லாம் முதல்ல வறுத்துடலாம். ஸோ பெருங்காயம் போட்டுக்கிறேன், வரமிளகா, தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, அரிசி. இப்போ சாமான்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதை ஆறினோடனே அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பருப்பு பச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்சிடுத்து. அதில் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், மஞ்சள் பொடி கொஞ்சம் வதக்குவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயம் வதங்கட்டும். இந்த பக்கம் அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அது காய வச்சுக்கலாம். நாம் சேனக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை விட்டுறேன். இதோடையே தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். உப்பு, வெல்லம். ஃபஸ்ட்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன், அப்புறம் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருந்தோமா, எண்ணெய் காஞ்சிடுத்து. நம்ம தாளிச்சிடலாம். சேனக்கிழங்கு கறிக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுவோம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ வேகட்டும். இப்போது பருப்பு பச்சடிக்கு புளி தண்ணி விட்டுருந்தோமா, நல்லா கொதிச்சுடுத்து. நல்லா விழுதாக அரைச்சின்னு வந்தாச்சு வறுத்த சாமானை. ஸோ அதை சேர்த்துடலாம். நாம் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மிக்ஸி ஜாரே அப்படி அலம்பிப்போம். இப்போ இது சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துற வேண்டியதுதான். ஸோ ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அரைச்ச விழுதும் சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். இப்போ சேர்ந்து இது ஒரு நல்ல கொதி வரணும். பாருங்க, சேனக்கிழங்கும் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதுக்கு காரம் சேர்த்துருவோம். காரமும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் போடுறேன், அப்புறம் பெருங்காய பொடி போடுறேன். இதோடு சேர்ந்து அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். அவ்வளோதான். சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி வச்சுட்டோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ நம்மளுடைய பருப்பு பச்சடி ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இந்த பக்கம் சேனக்கிழங்கு ஃப்ரையும் ஃப்ரை ஆகட்டும். நம்ம சிம்மில் வச்சாச்சு. ஸோ நம்ம சாப்பிட்ற சமயத்துக்கு கூட எடுத்துக்கலாம். இருக்குது அது ஃப்ரை ஆகட்டும்.
கண்டிப்பாக இந்த பருப்பு பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டுன்னு இந்த பருப்பு பச்சடியும் பிசைஞ்சுட்டு ஒரு அப்பளம் படாம் இல்லை காரக்கறி அது மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு பச்சடி அது மட்டும் இல்லை, தயிர் சாதத்துக்கு மட்டும் கிடையாது, நம்ம சப்பாத்தி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசைலாம் நல்லா கிறிஸ்பாக வாத்துட்டு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பருப்பு பச்சடி பண்ணுற அன்றைக்கி நீங்கள் தோசையோ சப்பாத்தியோ பண்ணிடலாம். ஒரு டிஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ செஞ்சும் சாப்பிட்றலாம், சாதத்துக்கும் ஆகிடும் தொட்டுக்கிறதுக்கும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பப்பாயாவும் ஆரஞ்சும் சேர்த்து ஜூஸ் போட போகிறோம். பப்பாயா வந்து ஒரு சின்ன சைஸாக இருந்தது, அந்த பப்பாயாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது பீசஸ் போட்டுடுறேன். ஆரஞ்சு வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு டம்ளர். இது பழத்தோட ஸ்வீட்டுக்கு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ வந்து இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். பப்பாயா ஆரஞ்சும் சேர்த்து ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுது. நம்மளுடைய பப்பாயா ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது ரவையில் முறுக்கு பண்ண போகிறோம். பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 2 நாளைக்கு நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்காக இப்போ வந்து ரவையில் முறுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். நான் வந்து இந்த கப்பில் 1 கப்பு ரவை, 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கப்பு சைஸை நீங்கள் பார்த்து பெருசாகவோ சின்னதாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு ரவைக்கு வந்து ஒரு 2.5 கப்பு தண்ணி வந்து இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு வேணும்னா அப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்துட்டேன். நான் நல்லா கொதிச்செடுத்து ரவையை இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கட்டி தட்டாமல் இருக்கணும், மூடி வச்சுருவோம், வெந்துடும். பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுது, தெரியுதா? ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆறினோடனே பார்க்கலாம். ரவை வந்து நல்லா ஆறிடுத்து. இப்போ வந்து கையில் வந்து சும்மா அது நல்லா சேர்த்தாப்பில் ஒரு பிசைஞ்சுப்போம். பாருங்கள். ஸோ இதில் வந்து 2 கப்பு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய். ஏற்கனவே ரவையில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு, சீரகம், எள்ளு, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவும் விட வேண்டாம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். நாம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை சேர்த்துக்கலாம். எப்படியுமே ஆறி இருக்கும் அது. ஸோ அந்த தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கலாம். நான் அதிலே உப்பு வேறு இருக்குது. நம்ம மிச்சம் வச்சுருந்த 1/2 கப் தண்ணியை விட்டு பிசைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஸோ அந்த மாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் இப்போ முள்ளு முறுக்கு தான் போட போகிறேன். பாருங்கள், அச்சு வந்து முள்ளு முறுக்கோட அச்சு தான் சேர்த்து போட்டிருக்கேன்.
இந்த நாழியில் வந்து எல்லாம் எண்ணெயெல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம புழிஞ்சிடலாம். எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய ரவா முறுக்கு வந்து ரெடி ஆகிடுது. இதே மாதிரி எல்லாமே புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. பாதி மாவு வந்து ரவையில் முறுக்கு பண்ணியாச்சு. மிச்ச பாதி மாவு வந்து நான் அம்மனி கொழுக்கட்டை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் குட்டி குட்டியாக கொழுக்கட்டையை உருட்டி வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு தாளித்து கொட்டிடலாம். ஸோ மத்தியானத்துக்கு அது டிஃபன் ஆகிடும். ஈவினிங்க்கு டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு முறுக்கும் ரெடி ஆகிடுது. ஸோ 2 in 1 நான் ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கணும். இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம அம்மனி கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ரவையில் அம்மனி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இட்லி தட்டில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் இட்லி பானையில் தண்ணி விட்டுருக்கேன். அது காஞ்சின்னு இருக்குது. நம்ம வந்து ஆவியில் வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். நல்ல ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இன்னும் நல்லா வெந்தெடுத்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரிதா, கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுருவோம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி கொஞ்சம். இப்போ வேக வச்ச அந்த ரவை அம்மனி கொழுக்கட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து ஏற்கனவே நம்ம இதில் காரம் போட்டிருக்கோம். இட்லி மிளகா பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன குக்கிங் வ்ளாக்னு பார்த்துருப்பீங்க. அதாவது காலையில் வந்து பருப்பு பச்சடி, அப்புறம் வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து பப்பாயாவும் ஆரஞ்சும் சேர்த்த ஒரு ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து அதாவது டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு 2 நாளைக்கு ஆகிற மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் ரவையில் வந்து முறுக்கு, முள்ளு முறுக்கு, அதுக்கப்புறம் அதே மாவுலேயே வந்து கொஞ்சமாக பாதி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணால் அம்மனி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிவிட்டு டிஃபனுக்கு அதுவும் பண்ணிவிட்டேன். ஸோ ரவையில் அம்மனி கொழுக்கட்டையும் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சொன்ன பருப்பு பச்சடி வந்து நான் சொன்ன மாதிரி தயிர் நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசைனா கிறிஸ்பாக வாத்துட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரவை முறுக்கு ரொம்ப சிம்பிள், ஈஸி. ரவை எல்லார் வீட்லேயும் இருக்கும், அரிசி மாவும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். டக்குன்னு பண்ணி பார்த்துலாம். இதில் அம்மனி கொழுக்கட்டையும் பண்ணலாம். ஸோ டிஃபனும் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி அடிக்கடி வந்து கை அலம்புங்க. தேவைப்பட்டால் மட்டும், அவசியம்னா மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் வெளியில் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.